ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் NN ஸ்கொயர். ஒவ்வொரு உணவிற்கும் சிறந்த சுவை தாருங்கள். இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி கல்யாண வீட்டு ஸ்டைல் சாம்பார். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்க்கலாம். 20 சின்ன வெங்காயம், 3 பொடியாக நறுக்கிய தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 25 பல்லு பூண்டு, 1.5 டேபிள் ஸ்பூன் முழு சீரகம், தேவையான அளவு கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, சிறிதளவு கொத்தமல்லி, 3 வரமிளகாய், 50 கிராம் புளியை எடுத்து தண்ணி ஊற்றி அதை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கலாம். 100 கிராம் வேக வச்ச தோரம் பருப்பு. உங்கள்கிட்ட எந்த காய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், கேரட் இது 4மே சேர்க்க போகிறேன். இது எல்லாமே வறுத்து அரைக்க போகிற மசாலா. வாங்க இப்போ சாம்பார் செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியண்ட் எல்லாமே அதில் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா எல்லாமே கருகிடும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு ஆறின பிறகு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 கைப்பிடி அளவு பூண்டு, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 4-5 வரமிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வதக்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை முழுசாகவே இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம்க்கு வரணும், அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு போகணும், அந்த மாதிரி வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இப்போ நம்மளுடைய காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த மசாலாவை நல்லா கொதிக்க விடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய மசாலா நல்லாவே கொதிக்குது. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போது ஆல்ரெடி ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிற பருப்பை இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். இது கூடவே புளித்தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. புளி தண்ணியோடைய பச்சை வாடை போகிறதுக்காக இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்மளுடைய சாம்பார் நல்லாவே கொதிக்குது. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புளி தண்ணியோடைய பச்சை வாடை போய் சாம்பார் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மல்லி இலையை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய கல்யாண வீட்டு ஸ்டைல் சாம்பார் ரெடி. இப்போ இதை சுட சுட சாப்பாடோட சர்வ் பண்ணி பாருங்கள். சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது NN ஸ்கொயர்.
நான் உங்கள் நாசிரா நைம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். டாடா பை பை.